வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். விறுவிறுப்பான வாக்கு எண்ணிக்கையில் சரத்குமார் அணி முன்னிலை. ஒரு சில பதவிகளில் இழுபறி நிலைமை நீடிப்பு. வாக்குப்பதிவின் போது தாக்கப்பட்டதாக விஷால் புகார். யாரையும் தாக்கவில்லை என சரத்குமார் மறுப்பு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவில்லை. பிரதமர் மத்திய அமைச்சர் மீது கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. ஆன்லைன் பருப்பு வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணிக்கு முடிவடைந்தது. மொத்தம் 2607 வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்குகள் எண்ணும் பணி மாலை 5:30 மணிக்கு தொடங்கியது. 4 மணி நேரமாக தொடர்ந்து வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. சரத்குமார், விஷால் அணியினர் பெற்ற வாக்குகளின் விவரங்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த பெரிய திரையில் ஒளிபரப்பப்பட்டது. பின்னர் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது. அஞ்சல் வாக்குகள் எண்ணப்பட்டதில் சரத்குமார் அணி முன்னிலை பெற்றுள்ளது. இது பற்றிய விவரங்களை தருகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் சையது. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தலை பொறுத்தவரை தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் 3139 உறுப்பினர்கள் உள்ள நிலையிலே தபால் வாக்குகளை பொறுத்தவரை 783 வாக்குகள் பதிவானதாக குறிப்பிடப்பட்ட நிலையிலும் இன்று அதிகாரப்பூர்வமாக தேர்தல் அலுவலர் பத்மநாபன் அறிவிக்கையில் 823 வாக்குகள் பதிவாகி இருப்பதாக குறிப்பிட்டார். அதேபோல இந்த தபால் வாக்குகளின் முன்னணி நிலவரத்தையும் அவர் நமக்கு செய்தியாளரிடம் குறிப்பிடுகையில் சரத்குமார் அணியினர், அதாவது தலைவர் தேர்தலை பொறுத்தவரை அவரை முடிவை அறிவிக்கும் போது முன்னிலையிலே சரத்குமார் 501 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். கவுண்ட் எண்ணிக்கை இன்னும் சென்று கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் கன்சாலிடேட்டட் இன்க்ளூடிங் போஸ்டல் ஓட்ஸ் இதுவரைக்கும் கன்சாலிடேட்டட் சரத் சார் 658, நாசர் சார் 491, அப்புறம் ராதா ரவி அண்ணன் 662, 662, விஷால் 634. இதனைத் தொடர்ந்து இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பதிவான வாக்குகள், அதாவது 1824 வாக்குகளை அடுத்து எண்ணும் பணி தற்போது தொடங்கியிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை மயிலாப்பூரிலிருந்து சையது. நடிகர் சங்க தேர்தலில் பதிவான அஞ்சல் வாக்குகளில் சரத்குமார் அணி முன்னிலை பெற்றுள்ளது. இதுவரை கிடைத்த தகவலின்படி தலைவர் பதவிக்கான வாக்கு எண்ணிக்கையில் சரத்குமார் முன்னிலையில் உள்ளார். சரத்குமாருக்கு 658 வாக்குகளும், நாசருக்கு 491 வாக்குகளும் கிடைத்துள்ளன. சரத்குமார் அணியில் பொதுச் செயலர் பதவிக்கு போட்டியிட்ட ராதா ரவிக்கு 662 வாக்குகளும், விஷாலுக்கு 634 வாக்குகளும் கிடைத்துள்ளன. சரத்குமார் அணியில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட வேட்பாளர் விஜயகுமார், சிம்பு ஆகியோர் முன்னிலையில் உள்ளனர். சரத்குமார் அணியில் பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்ட SSR கண்ணன் 497 வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளார். விஷால் அணியைச் சேர்ந்த கார்த்திக் 301 வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளார். வாக்குகள் எண்ணும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனினும் ஒரு சில பதவிகளில் இழுபறி நிலைமை நீடிக்கிறது. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் 2607 வாக்குகள் பதிவாகியுள்ளன. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் சரத்குமார், ராதா ரவி தலைமையில் ஒரு அணியும், நடிகர் விஷால், நாசர் தலைமையில் மற்றொரு அணியும் போட்டியிட்டனர். தலைவர் பதவிக்கு சரத்குமாரும் எதிராக நாசரும், பொதுச் செயலர் பதவிக்கு ராதா ரவிக்கு எதிராக விஷாலும் போட்டியிட்டனர். சரத்குமார் அணியில் துணைத் தலைவர் பதவிக்கு விஜயகுமாரும், சிம்புவும், பொருளாளர் பதவிக்கு SSR கண்ணனும் போட்டியிட்டனர். விஷால் அணியில் கருணாஸ், பொன்வண்ணன் ஆகியோர் துணைத் தலைவர் பதவிக்கும் பொருளாளர் பதவி கார்த்திக்கும் போட்டியிடுகின்றனர். இதனிடையே மதியம் 1 மணி அளவில் வாக்குப்பதிவு மையத்தில் சரத்குமார் மற்றும் விஷால் அணியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. வாக்குப்பதிவின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. விஷால் தாக்கப்பட்டதாக தகவல் வெளியானதும் அங்கு சென்ற காவல்துறையினர் இருதரப்பினரையும் வெளியேற்றினர். வெளியே வந்து பேசிய விஷால், சரத்குமார் தரப்பினர் தம்மை தாக்கியதாக தெரிவித்தார். வாக்களித்தவர்களை மையத்தில் இருந்து வெளியேறச் சொன்னதாக தெரிவித்த நடிகர் சரத்குமார், தாம் யாரையும் தாக்கவில்லை என்று கூறினார். பூத்துக்குள்ள போய் அங்க ஸ்லிப் வாங்குற இடத்து வரைக்கும் போகக்கூடாது. அதான் சட்ட விதி சொல்கிறது, உள்ள போகக்கூடாதுன்னு. வாக்களி சேகரித்த சில சகோதரர்கள் அதுக்கு சீட்டை கொடுக்குறாங்க. அவர் இடத்துல உள்ள போயாச்சு. பின்னாடியே போயிட்டு அங்க ஸ்லிப் வாங்குற இடத்துல போய் சொல்லும் போது நான் அப்ஜெக்ட் பண்ணேன். அப்ஜெக்ட் பண்ணதுக்கு
நான் ஏதோ விஷாலை தாக்கியத மாதிரி சொன்னாங்களா? விஷாலை தாக்குற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, யாரை தாக்குற எண்ணமும் கிடையாது. அமைதியா சிறப்பா அந்த தேர்தல் நடக்கணும்னு தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். நடந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது உண்மை. ஆனா சலசலப்பு வந்து அடிதடி சலசலப்பு அல்ல, ஆர்குமெண்ட் மாதிரி போச்சு. இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கியவுடன் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற பெயரை தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி பெறுபவர்கள் வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்றும், முடியாவிட்டால் பதவியை ராஜினாமா செய்து மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டார். யார் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யார் ஜெயிச்சு வந்தாலும் முதலில் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற பெயரை எடுத்து தமிழ்நாடு நடிகர்கள் சங்கம் அப்படிங்கிறது மாற்றணும். உயிரே போனாலும் சரி, ஜெயிச்சு வந்தவங்க உயிரே போனாலும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றாமல் முடியாமல் போய்விட்டால் உடனே ராஜினாமா செய்யுங்கள். நடிகர் சங்க தேர்தலில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நடிகர் கமலஹாசன், தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்திய நடிகர் சங்கமாக மாற வேண்டும் என்பதே தன்னுடைய விருப்பம் என்று தெரிவித்தார். இந்தியாவில் நார்த் இந்தியாவில் ஒன்று இருக்கிறது, தென்னிந்தியாவில் ஒன்று இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்திய நடிகர் சங்கமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இனி உள்ள பிரிவுகள் போதுமானது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதும் மறுபடியும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடணும், என்னுடைய வேண்டுகோள். தவறுகளை இந்த குடும்பத்தில் திருத்திக் கொள்ள வேண்டியது அவரவர் கடமை. அதை செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நடிகர் சங்க தேர்தலில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த், நடிகர்களிடையே உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று தெரிவித்தார். ரெண்டு கருத்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே இந்த வெற்றியை கொடுக்கும் சார். நடிகர் அவங்க கருத்துக்களை சொல்றதுனால இது நடந்த தப்பு இருக்கு. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதை முதல்ல பார்ப்போமே. இதுதான் முக்கியமா. அவங்க கருத்துக்களை அவங்க சொல்றதுனால ஒன்றும் தப்பு இல்லையா. முக்கியமான தேர்தலாக இதெல்லாம் நல்லதான் வந்து நிற்கட்டும். அதெல்லாம் ஒன்றா போக வேண்டியதானங்க, ஒரே லைன் தானங்க. எல்லாரும் சினிமா தானே, வெற்றி வாய்ப்புனே கேட்கக்கூடாது. வெற்றி நாங்கள் தான். நல்லபடியாக ஓட்டு போட்டேன், எல்லா ஓட்டும் செல்ற மாதிரி போட்டிருக்கேன். அதுதான் முக்கியம் எலெக்ஷன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வெற்றி பெற போகிறவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிஸ்டர்ஸு, பெரியவங்க எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவன் சின்ன சின்ன சச்சரவுகள் வந்து ஏற்படுறது வந்து சாதாரண ஒரு விஷயந்தான். எந்த அணி வந்தாலும் நடிகர் சங்க கட்டடம், நடிகர்கள், நலிந்த நடிகர்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஒன்றா சேர்ந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து அசோசியேஷனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு 2000 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க. அது உங்களுக்கு ரொம்ப நெசசரியாக பேசிக்காக டெய்லி லைஃப் தேவைப்படுற விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும்னு தெரியுது. அதுக்கு ப்ராப்பர் டேட்டா பேஸே இங்கே இல்லை. இவ்வளோ வருஷமாக அது இல்லை. அதை இனிமேல் தான் டேட்டா பேஸை ப்ராப்பராக எடுத்து அவங்க நீட்ஸ் என்னென்னு பார்த்து நாங்கள் பண்ணணும். அதை ஸ்ட்ரக்சர்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். போட்டி நாங்கள் முடிவில் பார்த்துக்கலாம். பட் விமர்சனம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, தேவையில்லாதது. பட் டெஃபினெட்லி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பார்த்துருவோமே. சர்ச்சைகள் வந்து தூங்குறவங்களே எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களே எழுப்ப முடியாது. எக்ஸ்ட்ராடனரி செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அமைதியான முறையில் எல்லாரும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் சீனியர்ஸ் ஆர்டிஸ்ட், சீனியர் சிட்டிசனுக்கு தனி ரோ வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அண்ட் இதில் சம்மந்தப்பட்ட அனைவருக்குமே என்னுடைய நன்றி. தேர்தலுங்கிறது ஜனநாயகத்தில் அவசியமான ஒன்று. அது நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது கலை குடும்பத்திற்கான தேர்தல். ஸோ இதில் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. கலை குடும்பத்துக்குள்ளே யார் சேவை செய்ய போகிறதுங்கிறதுக்கான தேர்தல். யார் வந்தாலும் அவங்க வந்து நடிகர் சங்கத்துக்கும், தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்களுக்கும், நாடக நடிகர்களுக்கும், மற்ற எல்லா கலைஞர்களுக்கும் நல்லது செய்கிற அமைப்பாக இது இருக்கணுன்றதான் எல்லாருடைய ஆசை. ரெண்டு டீம்ஸ்க்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். ஆனால் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து யார் டிசைட் பண்ணி யார் தலைவர்களாக வராங்களோ அவங்களுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கு மேலே இந்த சங்கத்தை எப்படிலாம் வந்து நல்லபடியாக கொண்டு போகணுங்கிற ideas and the strengths required, may they have it. All the best, congrats. So இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா மறுபடியும் as a team we should all work for the future, for the betterment of the film industry.
தில்லியில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடரும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை துணைநிலை ஆளுநரோ அல்லது மத்திய உள்துறை அமைச்சரோ சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவில்லை என முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். தில்லி மேற்கு பகுதியில் உள்ள நங்லோய் என்ற இடத்தில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட மின்தடையின் போது சிறுமி ஒருவர் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். மேலும் ஆனந்த் விஹார் பகுதியில் 5 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதும் தெரியவந்தது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தலைநகர் தில்லியில் இதுபோன்ற 3 சம்பவங்கள் நடந்துள்ளன. இதற்கு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. இதனிடையே தில்லி துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங்கை முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் இதுபோன்ற சம்பவங்களால் தில்லி மக்கள் அச்சமடைந்துள்ளதாக தெரிவித்தார். दिल्ली के लोगों में भारी रोष है. दिल्ली के लोग बहुत नाराज हैं, बहुत गुस्से में हैं और एक बड़ा प्रेडिक्टेबल सा रिस्पांस हो गया पुलिस का जब से मोदी जी की सरकार आई है. आपके पास समय नहीं है, आप जिद छोड़िए. प्रधानमंत्री जी को कहना चाहता हूं. இதனிடையே சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 17 வயது நிரம்பாத பள்ளி மாணவர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை இணை ஆணையர் தீபேந்திர பதக் தெரிவித்துள்ளார். Further investigation is on. All the concerned evidences are being collected. The incident had happened after electricity cut in the area in which the assailants found an opportunity and whisked away the little child and committed the deplorable act of violence on her in a nearby park. இந்தியா தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர்களை திடலுக்குள் நுழைய விடாமல் தடுக்கும் போராட்டத்தை அறிவித்திருந்த ஹர்திக் பட்டேலை காவல்துறையினர் கைது செய்தனர். தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகள் மோதிய 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நடைபெற்றது. இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் பட்டேல் சமூகத்தினரை சேர்க்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் ஹர்திக் பட்டேல் கிரிக்கெட் போட்டியை நடத்தவிட மாட்டோம் என்று தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து கிரிக்கெட் திடலுக்கு பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. திடலை சுற்றி 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு 144 தடை உத்தரவு போடப்பட்டிருந்தது. ஹர்திக் பட்டேலின் நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் வகையில் இணையதள சேவையும் முடக்கப்பட்டிருந்தது. இதனிடையே அறிவித்தபடி போராட்டம் நடத்த முயன்ற ஹர்திக் பட்டேல் உள்ளிட்ட 6 பேரை குஜராத் காவல்துறையினர் கைது செய்தனர். பருப்பு, எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த ஆன்லைன் வர்த்தகத்தை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டுமென மத்திய அரசை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். பொதுமக்களின் அத்தியாவசிய பொருட்களில் முக்கிய பங்கு வகிக்கும் பருப்பு வகைகள் சில நாட்களாக 4 மடங்காக விலை உயர்ந்துள்ளது என்றும், போதிய மழை இல்லாததால் விளைச்சல் குறைந்துவிட்ட நிலையில் தானியங்கள் பதுக்கி வைக்கப்படுவதோடு ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுவதால் செயற்கையான தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை உயர்ந்துவிட்டதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், பருப்பு உற்பத்தியில் பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் என கடந்த மே மாதம் மத்திய வேளாண்மை துறை அறிவித்தும் மத்திய மாநில அரசுகள் சுதாரித்துக் கொள்ளாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். சேமிப்பு கிடங்குகளில் போதுமான அளவு உணவு தானியங்கள் கையிருப்பில் வைத்திருக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் தலையாய கடமை என்றும், இதனை செய்யாமல் விட்டுவிட்டு பற்றாக்குறை நிலவி வருவதாக மத்திய மாநில அரசுகள் கூறி வருவதில் என்ன நியாயம் இருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பருப்பு வகைகள் மட்டுமல்லாது இதர மளிகைப் பொருட்களின் விலையும் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது என்றும், ஆனால் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யும் விலை மட்டும் உயரவில்லை என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஆன்லைன் மூலம் அனைத்தும் பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவானது முதல் சாமானிய மனிதர்கள் பயன்படுத்தும் அனைத்து அடிப்படை பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டதாக தெரிவித்துள்ளார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணமான ஆன்லைன் வர்த்தகத்தை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என மத்திய அரசை டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். உள்நாட்டு உற்பத்தியாளர்களை அரசு ஊக்குவிக்கவில்லை. தமிழக விவசாயிகள் சங்கம் குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அரசு உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்த தவறிவிட்டதாக தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
நாமக்கல்லில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில குழு கூட்டத்திற்கு அதன் தலைவர் கே பாலகிருஷ்ணன் எம்எல்ஏ தலைமை வகித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அதிக விலை கொடுத்து பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்யும் அரசு உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாகவே பருப்பு விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். பருப்பு விலை என்பது ரெக்க கட்டிட்டு பறந்துகிட்டு இருக்க நிலைமை என்பது ஏற்படுது. அரசாங்கம் இப்போ வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறது அப்படின்னு சொல்லுறாங்க. அதிகமான விலை கொடுத்து வெளிநாட்டில் இறக்குமதி செய்யறதுக்கு தான் அரசு தயாராக இருக்க தவிர உள்நாட்டில் அதிக விலை கொடுத்து பருப்பு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு அரசு தயாரில்லாத காரணத்தினால தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அருள்மிகு சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலின் மேல் சந்தியாக கோட்டயத்தைச் சேர்ந்த சங்கரன் நம்பூதிரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலத்தில் உள்ள அருள்மிகு ஐயப்பன் திருக்கோவில் மண்டல பூஜை தொடங்க உள்ள நிலையில் நேற்று மாலை நடை திறக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான மேல் சாந்தி தேர்வு செய்ய நடைபெற்றது. ஐயப்பன் சன்னிதானத்தில் தந்திரி கண்டோர்ராஜ் முன்னிலையில் குலுக்கல் முறையில் தேர்வு நடைபெற்றது. இதில் அருள்மிகு சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலுக்கு கோட்டயத்தைச் சேர்ந்த சங்கரன் நம்பூதிரி தேர்வு செய்யப்பட்டார். இதேபோல் மாளிகைபுரத்து அம்மன் கோவிலுக்கு திருச்சூரைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் நம்பூதிரி தேர்வு செய்யப்பட்டார். ஈரோடு மாநகராட்சி குடிநீரேற்று நிலையத்தில் உள்ள கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது மின்சாரம் தாக்கி ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் பலியானார். பெருந்துறை அருகே வாய்க்கால்மேடு பகுதியைச் சேர்ந்தவர் வடிவேல் என்பவர் ஈரோடு மாநகராட்சி குடிநீரேற்று நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளராக பணியாற்றினார். இதனிடையே கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்தார். அவருடைய குடும்பத்திற்கு அரசு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டுமென வடிவேலுவின் உடலை அவருடைய உறவினர்கள் வாங்க மறுத்தனர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பருப்பு வகைகளின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 வாரங்களாக பருப்பு வகைகளின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சென்ற வாரத்தில் 1 கிலோ துவரம் பருப்பு 100 ரூபாய்க்கும் குறைவாக விற்ற நிலையில் இந்த வாரம் 210 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. இதேபோன்று கடலை பருப்பு, பாசிப்பயறு, உளுத்தம்பருப்பு ஆகியவற்றின் விலையும் அதிகரித்துள்ளது. வட மாநிலங்களில் பருப்பு விளைச்சல் குறைந்துள்ளதாலும் பருப்பு வகைகளை பதுக்கி வைப்பதாலும் விலை உயர்ந்து வருவதாக தெரிகிறது. இந்த விலை உயர்வு காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்னைக்கு 100 ரூபான்னு எடுத்துட்டு வந்தோம்னா அதில் வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மி. பிகாஸ் எல்லாமே விலைவாசி உயர்ந்துட்டே இருக்கு. மக்களுக்கு தரமான பொருளும் கொடுக்கணும், ஒரு மலிவான விலையிலையும் கிடச்சதுன்னா எல்லாரும் எல்லா பண்டிகைகளையும் நல்லாவே கொண்டாடலாம். பருப்புகள் ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லை, 1 மந்த் போல் 1 மந்த் இல்லை, அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது விலைவாசி. அதே மாதிரி தான் காய்கறி கூட கொடுக்குற காசுக்கு குவாலிட்டி சாப்பிட்றதான் எல்லாம் வாங்குறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம், டிஃபிகல்ட். இது அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறவன் அவனுக்கு கவலை கிடையாது. நடுத்தரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தேர் சஃபரிங் லைக் எனிதிங். தஞ்சாவூரில் ராஜராஜ சோழனின் 1030ஆம் ஆண்டு சதய விழா வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளதையொட்டி விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது தஞ்சாவூர் பெரிய கோவில். இதனை கட்டிய ராஜராஜ சோழ மன்னனின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் சதய விழாவாக அரசு கொண்டாடி வருகிறது. இந்த ஆண்டிற்கான விழா வரும் 22ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த விழாவில் பட்டிமன்றம், கவியரங்கம் உட்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. 23ஆம் தேதி ராஜராஜ சோழனுக்கு மாலை அணிவிக்கும் முக்கிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 22, 23 ஆகிய 2 தினங்களில் சதய விழா மிகச் சிறப்பாக தஞ்சை பெருவுடையார் கோயில் வளாகத்தில் நடைபெறுகிறது. ராஜராஜ சோழன் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து, அதே போல் தஞ்சை பெருவுடையாருக்கு அன்றைக்கு அபிஷேகமும் ஆராதனைகளும் செய்யப்படும். மதுரையில் நடந்த ரொட்டி கண்காட்சியின் ஒரு பகுதியாக பெண்கள் பங்கேற்ற ரொட்டி தயாரிக்கும் போட்டிகள் நடைபெற்றது. மதுரை மட்டிஷியா அரங்கில் உள்ள உலக ரொட்டி நாள் கடந்த 7 நாட்களாக கொண்டாடப்பட்டது. பேக்கர் சங்கத்தினர் சார்பில் நடைபெற்ற 2 நாள் கண்காட்சியும் இன்றுடன் முடிவடைந்தது. இதனிடையே பெண்கள் பங்கேற்ற ரொட்டி தயாரிக்கும் போட்டி இன்று நடைபெற்றது. போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் ரொட்டிகள் மற்றும் கேக்குகளை தயாரித்த பெண்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த பலவித வேலைப்பாடுகள் கொண்ட ரொட்டிகள், கேக்குகளை மக்கள் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். நான் என்ன பண்ணியிருக்கேங்க, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், டைஜஸ்டபிளாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரெட் பேஸ் பண்ணி சாட் ஐட்டம் மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் ஹெல்த்தியாகவும் கொரியாண்டர் இருக்குது, கேரட் இருக்குது, அதுக்கு பேஸ் பண்ணி நான் சாட் ஐட்டம் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் நான். கடலூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக குளிர்காற்று வீசுவதால்
அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பரங்கிப்பேட்டை, புதுச்சத்திரம், சிதம்பரம், புவனகிரி, சேத்தியாத்தோப்பு உட்பட பகுதிகளில் இன்று காலை முதல் தொடர்ந்து பரவலாக மழை பெய்தது. இதனால் அந்த பகுதிகளில் வெப்பம் தணிந்துள்ளது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, ஆலங்குடி, கரம்பக்குடி, திருமயம், கீரனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக மழை பெய்தது. பருவமழையை நம்பி சாகுபடியில் ஈடுபட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மழைநீரை சேமிக்க வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டையில் நல்ல மழை விழுந்திருக்குது. இந்த மழை நீரானது சேகரிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. அதாவது குளங்களுக்கு வரக்கூடிய வரத்து வாரிகள் தூர் வரப்படாமையும் குளங்களும் தூர் வரப்படாமையும் கிடக்கு. அப்போ அந்த தண்ணி அங்கங்கே நின்று தண்ணி வேஸ்ட் ஆயிடுது. புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் நடைபெற்ற ஏகதின லட்சர்ச்சனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முத்தையால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள அருள்மிகு லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் இன்று காலை தொடங்கி ஏகதின லட்சர்ச்சனை நடைபெற்றது. நவராத்திரியன்று லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் குருவாக இருந்து சரஸ்வதி தேவிக்கு ஆயக்கலைகளை கற்பித்ததாக வரலாறு கூறுகிறது. இதனையொட்டி கல்வி வளம் பெருக்கும் வகையில் பெருமாளுக்கு சகசிரநாம அர்ச்சனையும் லட்சார்ச்சனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மூன்றாவது ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி. 18 ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். எகிப்து நாட்டில் பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஜனநாயக முறைப்படி 2 கட்டங்களாக நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். எகிப்தில் கடந்த 30 வருட காலமாக சர்வாதிகார ஆட்சி நடத்தி வந்த ஹோஸ்னி முபாரக்கின் ஆட்சி 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட புரட்சி காரணமாக அப்போதே முடிவுக்கு வந்தது. இதனை அடுத்து ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை அந்த நாட்டு நீதிமன்றம் 2012ஆம் ஆண்டு கலைத்தது. அதிபரின் கட்டுப்பாட்டில் நாட்டின் நிர்வாகம் இயங்கி வந்த நிலையில் தற்பொழுது ஜனநாயக முறைப்படி நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. 2 கட்டங்களாக நடைபெற்று வரும் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் மக்கள் ஆர்வமுடன் வாக்குகளை பதிவு செய்தனர். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் கோப்பு சூறாவளி தாக்கியதில் ஒரு சிறுவன் பலியானான். 5 பேர் படுகாயமுற்றனர். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவை இன்று கோப்பு புயல் தாக்கியது. மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயலால் அவரோ மாகாணம் மற்றும் லூசன் தீவுகளில் கடுமையான சேதம் ஏற்பட்டது. சூறாவளி காற்றில் வீடுகள், மரங்கள், சாலைகள் மற்றும் மின் இணைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மணிலாவில் 4 குடிசைகளின் மீது மரம் விழுந்ததில் சிறுவன் பலியானதுடன் 5 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலத்த மழை, வெள்ளம் மற்றும் சூறாவளி காற்றிற்கு இதுவரை 10,000க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்தும் பலர் வீடுகளை இழந்தும் தவித்து வருகின்றனர். மேலும் ஒரு புயல் மணிலாவை தாக்கக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனால் பள்ளி, கல்லூரி மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள சௌராஷ்டிரா திடலில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய காக் நிலைத்து நின்று ஆடி 103 ரன்களை குவித்தார். டூப்ளசிஸ் 60 ரன்களும், மில்லரும் டூம்னியும் தலா 33 ரன்களும் எடுத்தனர். 50 ஓவர்கள் முடிவில் தென்னாப்பிரிக்க அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 270 ரன்கள் எடுத்தது. 271 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி ஆட்டத்தை தொடங்கியது. தொடக்க ஆட்டக்காரர்களான ரோஹித் சர்மா 65 ரன்களிலும், ஷிகர் தவான் 13 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். கோலி 77 ரன்களிலும், தோனி 47 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தனர். அடுத்து வந்த வீரர்கள் நிலைத்து நின்று ஆடாமல் அவுட் ஆகி வெளியேறினர். 50 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 252 ரன்கள் மட்டுமே எடுத்து இந்திய அணி தோல்வியை தழுவியது. 5 போட்டிகள்
கொண்ட தொடரில் 2 போட்டிகள் தென்னாப்பிரிக்காவும் 1 போட்டியில் இந்தியாவும் வெற்றி பெற்றுள்ளது. In the afternoon, trying to get a magnificent 100, setting up a good score. The final delivery is a good strike. That South Africa win. ஷாங்காய் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் வீரர் டி ஷோங்காவை வீழ்த்தி செர்பிய வீரர் ஜோகோவிச் சாம்பியன் பட்டம் வென்றார். சீனாவின் ஷாங்காய் நகரில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டி ஷோங்காவும் ஜோகோவிச்சும் மோதினர். தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய ஜோகோவிச் 6-2, 6-4 என்ற புள்ளி கணக்கில் டி ஷோங்காவை வீழ்த்தி ஜோகோவிச் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். இனி இன்றைய வானிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஓரிரு இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெட்ப நிலையை பார்க்கலாம். சென்னையில் அதிக அளவாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரை அதிக அளவு 34, குறைந்த அளவு 25. கோயம்புத்தூர் அதிக அளவு 33, குறைந்த அளவு 25. திருச்சி அதிக அளவு 33, குறைந்த அளவு 25. திருநெல்வேலி அதிக அளவு 36, குறைந்த அளவு 25. சேலம் அதிக அளவு 34, குறைந்த அளவு 24. புதுச்சேரி அதிக அளவு 35, குறைந்த அளவு 25. வேலூர் அதிக அளவு 32, குறைந்த அளவு 24. உதகை அதிக அளவு 21, குறைந்த அளவு 14. கொடைக்கானல் அதிக அளவு 20, குறைந்த அளவு 11. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலையை பார்க்கலாம். தில்லி அதிக அளவு 35, குறைந்த அளவு 22. மும்பை அதிக அளவு 38, குறைந்த அளவு 26. கொல்கத்தா அதிக அளவு 34, குறைந்த அளவு 25. ஹைதராபாத் அதிக அளவு 32, குறைந்த அளவு 23. பெங்களூருவில் அதிக அளவாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விறுவிறுப்பான வாக்கு எண்ணிக்கையில் சரத்குமார் அணி முன்னிலை. ஒரு சில பதவிகளில் இழுபறி நிலைமை நீடிப்பு. வாக்குப்பதிவின் போது தாக்கப்பட்டதாக விஷால் புகார். யாரையும் தாக்கவில்லை என சரத்குமார் மறுப்பு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவில்லை. பிரதமர் மத்திய அமைச்சர் மீது கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. ஆன்லைன் பருப்பு வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.